தினம் ஒரு தகவல். தமிழ்நாட்டின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா சென்னை கிண்டியில். அதனுடைய வேல்யூ என்னன்னா 14,50 கோடி. எக்ஸ்ட்ரா டர்ட்டில் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லாகரேட் சீ டர்டைல். இது வந்து ஓஷனிக் டர்டைல்னு சொல்லுவோம். இது வந்து எங்கன்னா சால்ட் வாட்டர் அண்ட் எஸ்டரி அந்த இடத்துல வாழும். ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து வல்னரபிள். நெக்ஸ்ட் ஒன் லெதர் பேக் டர்டைல். இது வந்து டர்டைல்லே இருக்கிறதுல வந்து பெரிய பீசஸ்னா இதுதான். இது வந்து என்னென்னா ஐ பாடி டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். க்ரீன் டர்ட்டில் இதனோட நேம் என்னென்னா அதனோட கேட்லாஜ் இருக்கலாம், அது வந்து க்ரீனாக இருக்கும். ட்ராபிக்கல் அது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர். லாஸ்ட் ஒன் ஆலிவ் ரிட்டில் டர்டைல். இது வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஒன். நம்ம ஒடிசா, சென்னை அது மாதிரி வந்து நிறைய டைம் வந்து மைக்ரேஷன் ஆகிறதும் இதுதான். ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வல்னரபிள். தினம் ஒரு தகவல். ரீசெண்டாக வந்து சிஎம் சார் வந்து தமிழ் சமுதாய மாமணிகளின் அரங்கங்கள் மற்றும் திருவுருவ சிலைகளை வந்து ஓப்பன் பண்ணார். ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. எந்த ஊரில் அவங்களுடைய பணி என்ன அது மாதிரி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலை அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவனுக்கான சிலை வந்து எங்கன்னா திருவுருவ சிலை வந்து ஈரோட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து டாக்டர் சுப்ராயன் சார் அவங்க வந்து யாருன்னா சென்னை மாகாணத்தின் முன்னாள் சிஎம் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுசாத்திரத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன்று வந்து என்னன்னா சின்னசாமி ஐயா அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா கீழப்பழுவூர், அரியலூர் மாவட்டம். அவர் யாருன்னா மொழி போராட்ட தியாகி, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்குல்ல அகைன்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணவர் தான். லாஸ்ட் ஒன் முத்துசாமி ஐயா அவர்களுக்கு திருவுருவ சிலை வந்து கரூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து காவிரி மீட்பு குழு போராட்டத்திலும் விவசாய நலனுக்காக நிறைய இடம் வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு. தினம் ஒரு தகவல். தமிழ்நாடு வந்து பழைய காற்றாலை இருக்கணும்ல ஓல்டாக இருக்குது, அதெல்லாம் ரினியூ பண்ணிவிட்டு பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுல இந்தியாவில் ஃபஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது. அதுக்காக 27.67 மெகா திறன் கொண்ட பழைய 100 காற்றாலைகளை புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காற்றாலை மின் உற்பத்தியில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக வந்து 11,361.855 மெகாவாட் உற்பத்தி செய்கிறாங்க. ஓவராலாக இந்தியா எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது ஓகேவா. காற்றாலை மூலமாக பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுல ஃபஸ்ட் ஸ்டேட் எது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தினம் ஒரு தகவல். தமிழ்நாடு அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் பெற்றோர் இழந்த 10,637 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை தாய்மானவரின் அன்பு கரங்கள் திட்டம்னு சொல்லலாம். இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் கேரக்டர்ஸ் என்னென்னா ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது பெற்றோர்கள் இருவரையும் இழந்தவர்கள் அல்லது பெற்றோர் இருவராலும் கைவிடப்பட்டவர்கள். அடுத்தது வந்து கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெறுவர் குழந்தையை கைவிட்டு சென்றிருப்பேன். அடுத்து வந்து என்னென்னா ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள். இதில் வந்து 3 இருப்பாங்க. அதில் காமனாக என்னென்னா பெற்றோர் ஒருவரை இழந்து அல்லது பெற்றோர் ஒருவரை கைவிடப்பட்டு மற்றொரு பெற்றோர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவராக இருந்தால். இன்னொன்று என்னென்னா மற்றொரு பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது சிறையில் இருந்தாலும், இன்னொரு பேரண்ட்ஸ் என்னென்னா ஐசியூ அது மாதிரி சிவியரான நோயில் இருந்தாலும் இது பண்ணலாம், கவர் ஆவாங்க. இந்த ஸ்கீம் வந்து 18 வயசு வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. மாதம் வந்து 2,000 ரூபாய் வழங்குறது தான். தினம் ஒரு தகவல். தமிழ்நாடு வணிக நல வாரியம் இது வந்து 1989 அப்போது முதலமைச்சர் வந்து டாக்டர் கலைஞர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ரீசெண்டாக நியூஸில் என்ன வந்துச்சுன்னா சிறு கடைகள் அமைப்பதற்கு 10,000 ரூபாய் இந்த அமைப்பு உதவி வழங்கி வருது ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வணிக நல வாரியம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டேட் என்னென்னா 25/9/1989. அரசாணை எண் வந்து 725. இந்த அமைப்புனா தலைவர் வந்து முதலமைச்சர், துணைத் தலைவர் வந்து வணிகத்துறை அமைச்சர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் 5 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸரும், அலுவல் சாரா நிர்வாக உறுப்பினர்கள் வந்து 30 பேர் இருப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கார்பஸ் ஃபண்ட் வந்து 2 கோடியாக இருந்துச்சு, 5 கோடி தென் வந்து இப்போ வந்து 10 கோடியாக ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து பாரத் ரிசர்வ் வங்கியில் வந்து வரவு வச்சுட்டு வர. தினம் ஒரு தகவல். இந்த இயற்கான கலைஞர் காவல் கோப்பை மகளிர் பிரிவில் வந்து எந்த காவல் நிலையம் வாங்கிச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து விழுப்புரம் காவல் நிலையமும், 2ஆம் பரிசு வந்து திண்டுக்கல் நகர காவல் நிலையமும், 3ஆம் பரிசு வந்து பொள்ளாச்சி காவல் நிலையம் வாங்கியிருக்காங்க. தினம் ஒரு தகவல். கவர்மெண்ட் ரீசெண்டாக 2 வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேர்வுக்களம் செயலி. டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் அது மாதிரி நிறைய வந்து எக்ஸாம்ஸ் வரும்ல, அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக தெரிஞ்சதுக்கு தேர்வுக்களம்ன்ற வெப்சைட்டும், 360ன்றது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்காங்களே அவங்களுடைய திறன்களை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த 2 வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.